நட்பு இல்லாம நம்ம வாழ்க்கை இல்ல, அதே நட்பு இல்லாம நம்ம ஃபேமிலிஸ் ரெஸ்டாரண்டே இல்ல. அன்பான நண்பர்களே வணக்கம். நம்ம எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹைதராபாடி ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். இந்த ஹைதராபாத் ரெசிபியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. ஹைதராபாத் உணவுனாலே நல்லா காரச்சாரமா கம கமன்னு மனமா சும்மா சூப்பரா இருக்கும், ரைட்? இதுவரையிலும் எத்தனையோ ஃபிஷ் ஃப்ரையை சுவைத்து மகிழ்ந்திருப்போம். பட் ஹைதராபாத் ஃபிஷ் ஃப்ரையை செய்து சுவைத்ததுண்டா? சரி, இந்த ஹைதராபாத் ஃபிஷ் ஃப்ரையை எப்படி செய்யணும்னு தெரியுமா? அட கூல் ஃப்ரான்ஸ், இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சிலருக்கு நான்வெஜ் இல்லாட்டி உணவு இறங்கவே இறங்காது. டெய்லி ஒரு நான்வெஜ் ரெசிபியை சுவைத்து பழகி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே மாதிரியான அசைவ சாப்பாடு சாப்பிட்டு அழுத்து இருக்கு இல்லைங்களா? பட் இந்த ஹைதராபாடி ஃபிஷ் ஃப்ரை அவங்களுக்கு கூட வித்தியாசமான ரெசிபியா இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதா அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் கறிவேப்பிலை 2 கொத்து அலசி கிள்ளி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அலசிட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துடலாம். பச்சை மிளகா 4 நம்ம சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 15 பல் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு சேர்த்தாலே போதுமானதா இருக்கும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழம் கட் பண்ணி பாதியை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஹாஃப் லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். விதைகளை அகற்றிடுங்க. எல்லா இன்கிரிடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா விழுதா நம்ம அரைச்சாச்சு. இது ஒரு ஒயிட் பிளேட்லயோ இல்ல பவுல்லயோ நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நம்ம இந்த உப்பு பயன்படுத்தி இருக்கோம். இந்த உப்பு ரொம்பவே ஹெல்தியானது, மருத்துவ குணம் நிறைஞ்சது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்டே மீனை உப்பு, மஞ்சள் தூள், எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து நல்லா தண்ணீர்ல அலசி கழுவி இது போல் எடுக்கிறதால ஏதோ அழுக்கோ இல்லை பேட் ஸ்மெல்லோ இருந்தா போயிடும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் பீசஸை வச்சிடலாம். இதை நல்லா கோட் பண்ணுங்க. நல்லா இந்த மசாலால நம்ம வந்துட்டு கோட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய மேஜிக்கல் மசாலா. வித்தியாசமான சுவையை கொடுக்கும். பாருங்க, நல்லா நம்ம கோட் பண்ணியாச்சு. இதை நம்ம மேரினேட் பண்ண போறோம். ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்ல விடுங்க. நல்லா ஊறட்டும். அப்போதான் நம்ம மசாலாவெல்லாம் வந்துட்டு ஃபிஷ் பீசஸ்ல இறங்கும், அப்சர்வ் ஆகும். இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுத்து. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தவா வச்சு தவா நல்லா ஹீட் ஆன பிறகு நிரம்ப எண்ணெய் விட்டுக்கலாம். தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒவ்வொரு பீசஸா வச்சிடலாம். நல்லா கேப் விட்டு வைங்க. இடம் விட்டு ஒன்னொன்னா வச்சுக்கலாம். மற்ற அசைவ உணவுகளை விட கடல் உணவான மீன்ல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிறதால உடல் எடையை அதிகரிக்காது. டயட்டை மெயின்டைன் செய்யறவங்க தாராளமா மீனை உணவுல சேர்த்துக்கலாம். கண்களுக்கு ரொம்பவே நல்லது மீன். கயல் மீன் போன்ற கண்கள் கிடைக்கும். சருமத்தை பொலிவாக்கும். இளமையான தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் பீசஸ்க்கு மேலேயும் நம்ம எண்ணெய் தாராளமா விட்டுக்கலாம். ஆயில போர் பண்ணுங்க. ஒவ்வொரு பீசஸ் மேலேயும் எண்ணெய் விடுங்க. மிதமான தீயில நம்ம மெயின்டைன் செஞ்சுக்கலாம். to 4 minutes ஆன பிறகு திருப்பி விடுங்க.
கேர்ஃபுல்லா திருப்பணும். பாருங்க, ஈஸியா திருப்பிடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி. எளிமையான இன்கிரீடியன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம செஞ்சுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே மனமா இருக்குங்க. வீடே மணக்குன்னா பார்த்துக்கோங்க. பாருங்க, ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ரொம்பவே மணமா இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். அப்புறம் என்ன, சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளுடைய சுவையான சூப்பர்பான ஹைதராபாதி ஃபிஷ் ஃப்ரை இஸ் ரெடி. வாவ், சும்மா சூப்பர்பா இருக்கு இல்லைங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களின் சுவை எங்க மணக்க அனைவரும் தேக்க வாழ்த்துறங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. மீன் ரொம்பவே சத்து நிறைந்தது. வாரத்துல ஒரு முறை நம்ம கண்டிப்பா மீனை உணவுல சேர்த்துக்கணும். வாவ், ஆசமா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க.